வணக்கம் அபூட் வியூவர்ஸ். நீங்கள் பார்க்க வெபுட் சேனல். நாங்கள் ஹோஸ்ட் பார்த்தி. ஸோ லெஜெண்டரி சான்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம நருட்டோவில் நிறைய பேர் வந்து நியூவாக நருட்டோ பார்க்குறா இருக்கட்டும், இல்லை நம்ம ஓல்டு நருட்டோ ஃபேன்ஸாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்து இந்த லெஜெண்டரி சாணின்னு யாருன்னு தெரிஞ்சிருக்கும். நம்ம சுனாடே அண்ட் நம்ம ஓரோச்சிமாரு அண்ட் நம்ம ஜிரேயா. ஸோ இந்த லெஜெண்டரி சாணியில் 2 பேர் வந்து இருக்காங்க. நம்ம ஜிரேயா மட்டும் இப்போதைக்கு இல்லை. பட் அப்படி இருந்தாலுமே நம்ம ஓரோச்சிமாரு இப்போதைக்கு ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு வில்லன் மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஐ மீன் அவர் வில்லன் கிடையாது ஆக்சுவலாக. ஸோ இந்த ஒரு வீடியோவில் வந்து நம்ம ஓரோச்சிமாரு ஒரு அன்ரேட்டட் கேரக்டர் நான் நினைக்கிறேன் பர்சனலாக. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து எப்போயுமே ஒரு அன்ரேட்டட் கேரக்டராக நான் பார்த்துருக்கேன் அவரை. பிகாஸ் நம்ம எல்லாருமே நம்ம ஓரோச்சிமாரு வந்து நம்ம வில்லனாக பார்த்துருப்போம். இம்மார்டாலிட்டி அடையணும்னு சொல்லி ஒரு சைக்கோ சயின்டிஸ்ட் மாதிரி காமிச்சிருப்பாங்க. பட் நம்ம ஓரோச்சிமாரோட ஒரு ட்ரூ நேச்சர் எப்படின்னு கேட்டிங்கன்னா, லைக் ஹீ வாஸ் த மோஸ்ட் கேரிங் பர்சன். ஸோ அவர் தான் வந்து இந்த வார் எதுவுமே வேணாம் அப்படின்னு நினச்சாரு. அண்ட் நிறைய பேர் வந்து அவர் ஏன் நம்ம இம்மார்டாலிட்டியை தேடி போனார் அப்படின்னு நிறைய பேருக்கு கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக டவுட் இருந்திருக்கும். ஸோ அதுக்கான ரீசன் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த இம்மார்டாலிட்டியான விஷயமே வந்து நம்ம இந்த ஒரு டோட்டலான வாரை வந்து எப்படியாவது க்ளோஸ் பண்ணணும், அந்த வாரை வந்து எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லி நினைச்சது தான் இந்த ஒரு காரணமே. நம்ம இம்மார்டாலிட்டி வந்து அவர் அடையணும்னு நினச்சது. அண்ட் அதுக்கான ஒரு டூலாக தான் வந்து அவர் இந்த விஷயத்த பண்ணார். ஸோ அந்த பாத்தில் தான் வந்து அவர் மிஸ் ஆகிட்டார் கூட சொல்லலாம். ஸோ மிஸ் ஆகிட்டார்னு சொல்லும்போது நிறைய சில்ட்ரன் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும், நம்ம ஐ மீன் நம்ம ஃபஸ்ட் ஓகையோட பிளட் எடுத்து வந்து டிஎன்ஏ எடுத்து அவரே வந்து செம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதா இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் பண்ண ஆரம்பித்ததுக்கான மெயின் ரீசனே வந்து இந்த ஒரு விஷயந்தான். பிகாஸ் அவர் வந்து நம்ம இம்மார்டாலிட்டி அடையணும். அண்ட் அந்த இம்மார்டாலிட்டி அடைஞ்சிட்டா அவருக்கு வந்து வாரை வந்து ஸ்டாப் பண்ண முடியும். ஸோ அப்படி தான் நம்ம ஓரோச்சிமாரு பண்ணியிருந்தார். ஓகே ப்ரோ, ஓரோச்சிமாரு நம்ம நருட்டோவில் வந்து ஒரு கொடூர வில்லனாக நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஸ்னேக் ராஜா அந்த மாதிரி பார்த்துருப்போம். நம்ம சாஸ்கியோட மென்டராக இருந்திருப்பார். அண்ட் கடைசியிலே வந்து அவருக்கு ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் மாதிரி வந்து நம்ம கொடுத்துருப்பாரு. பிகாஸ் அவரே சொல்லியிருப்பார், நான் காபூட்டோ வந்து காபூட்டோக்கும் நம்ம சாஸ்கேக்கு வந்து என்ன டிஃப்ரென்ஸ்னால், காபூட்டோ வந்து நம்ம ஓரோச்சிமாரு தான் வந்து கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லி நினச்சி அவர் சொன்ன எல்லா விஷயங்களையும் செஞ்சார். எந்த தப்போ ரைட்டோ அந்த மாதிரி எதுவுமே பார்க்கல. பட் எல்லா விஷயங்களுமே வந்து பண்ணான். பட் நம்ம சாஸ்கே லைக் கொஷின் பண்ண ஆரம்பித்து நம்ம ஓரோச்சிமாரு மேலே ஒரு மிகப்பெரிய கோவம் வச்சு நம்ம ஓரோச்சிமாரே கொன்று, அண்ட் அதுக்கப்புறம் வந்து நம்ம இட்டாச்சி கூட பேசி அண்ட் நம்ம வார்லேயும் ஹெல்ப் பண்ணி, ஸோ நம்ம சாஸ்கே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் நம்ம காபூட்டோவோட. ஸோ இதை நம்ம ஓரோச்சிமாருவே வந்து சொல்லியிருப்பார், அவர் வந்து எப்படி இந்த 2 பேருமே பார்த்தாருன்ட்டு. ஓகே. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம ஓரோச்சிமாரு இப்போ நம்ம போருட்டோவில் ஒரு லீட் சயின்டிஸ்ட்டாக இருக்கார். சயின்டிஸ்ட் மாதிரி தான் சொல்லலாம். அண்ட் மிட்ஸ்கிக்கு ஒரு நல்ல மதர். ஸோ கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். பட் ஓகே, வி ஆர் இன் 2024, இதெல்லாம் சகஜம்தான். ஸோ ஃபாதர் மதர், ஸோ இந்த 2மே வந்து நம்ம ஓரோச்சிமாரு தான். அண்ட் ஓகே ப்ரோ, ஸோ எல்லாமே ஓரோச்சிமாரு பற்றி பேசுகிறோம். ஸோ இவங்க வந்து இப்போதைக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாரா? ஏன்னா அந்த ஆம்னிபொட்டன்ஸ் பவர்லாம் இருக்குது. ஸோ நம்ம ஓரோச்சிமாரு நம்ம போருட்டோ வந்து நம்ம வில்லனாக பார்ப்பாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓரோச்சிமாரு எப்போதுமே நான் வந்து ஒரு நார்மல் கேரக்டராக நான் பார்த்ததே கிடையாதுங்க. அவர் டிஃப்ரெண்ட்டான ஒரு டைப் தான். ஸோ ஐ திங்க் அவர் ஈஸியாக வந்து நம்ம ஷிக்கமாரு வந்து சொன்னால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான்னு நினைக்கிறேன். நம்ம போருட்டோ வந்து நம்ம ரிலேஷன், போருட்டோட ரிலேஷன். பிகாஸ் நம்ம ஷிக்கமாரோவில் கண்டுபிடிக்க முடிஞ்சிச்சு. அண்ட் ஓரோச்சிமாருமே ஒரு ஹைலி இன்டெலிஜென்ட் பீயிங் தான். ஸோ கண்டிப்பாக வந்து அவருமே கண்டுபிடிச்சிருவாரு நான் நினைக்கிறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட நம்ம ஓரோச்சிமாரு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசனுமே வந்து இதாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம ஓரோச்சிமாரு இப்போதைக்கு நம்ம போருட்டோவில் நிறைய ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு. அண்ட் இது வந்து வில்லேஜ் அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பவர்ஃபுல்லாக நீங்கள் எடுத்துக்கலாம், எந்தளவுக்கு வந்து அந்த பவர்ஃபுல்லான ஒரு விஷயன்ட்டு. ஸோ கிட்டத்தட்ட நம்ம வில்லேஜ் அப்ரூவ் பண்ணதுக்கான ரீசனுமே வந்து அதுதான், எந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கு. அண்ட் ஓகே ப்ரோஸ், நம்ம ஓரோச்சிமாரு வந்து செம்ம பவர்ஃபுல் தான். பட் இந்த ஒரு ரீசனை காமிச்சு அந்த இவங்களால் ஃபைட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், கண்டிப்பாக அந்த வந்து ஃபைட் பண்ண முடியும். அண்ட் நம்ம ஓரோச்சிமாரு வந்து ஆல்ரெடி வந்து நம்ம மிட்ஸ்கி வந்து எப்படி க்ளோன் பண்ணியிருப்பார்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம மிட்ஸ்கி வந்து எந்த லெவலில் க்ளோன் பண்ணியிருப்பாருன்ட்டு. பட் அதே மாதிரி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு நம்ம ஓரோச்சிமாரு வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஒகாகியோட டிஎன்ஏ எடுத்துப்போம் வச்சுப்போம். நம்ம அஷ்ராமோட டிஎன்ஏ எடுத்துக்கிட்டு அதை வந்து வெறித்தனமாக வேறு எங்கேயாவது பண்ண முடியுமா ப்ரோ, இல்லை வேறு யாருக்காவது பவர் கொடுக்க முடியுமான்னு கேட்டிங்கன்னா, ஈவன் நம்ம ஃபஸ்ட்டு டிஎன்ஏ எடுத்து நம்ம போருட்டோ கூட வந்து பவர் பண்ண முடியும். எஸ், நம்ம போருட்டோவுமே வந்து உசுமாக்கி பிளட் இருக்குது. அண்ட் நம்ம ஃபஸ்ட்டு ஒகாகியோட பிளட்லேயுமே வந்து நம்ம உசுமாக்கிஸோட டிஎன்ஏ இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். பட் நம்ம மீட்டோ உசுமாக்கி, ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு உசுமாக்கிஸ்க்கு வந்து ஒரு க்ளோஸ் கனெக்ஷன் வந்து இருந்திருக்கு. அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு மேஜரான ஒரு விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன், நம்ம ஓரோச்சிமாரோட அந்த ஃப்யூச்சர் ரோல். பிகாஸ் நம்ம ஓட்ஸுக்கே ஃபைட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து யாரெல்லாம் பவர்ஃபுல்லாக இருக்காங்களோ அவங்க எல்லாரும் ஹெல்ப்புமே வேணும். அண்ட் ஐ திங்க் அதில் ஓரோச்சிமாரு வந்து ஒன் ஆஃப் தி மோஸ்ட் பிக்கெஸ்ட் பர்சன் நான் நினைக்கிறேன். ஏன்னா
கிட்டத்தட்ட ஒரோச்சிமாரு வந்து செம்மையான ஒரு பவர்ஃபுல்ங்க. லிட்ரலி அவர் வந்து நம்ம ஜிரையா சென்சை நம்ம பார்த்துருப்போம் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்ன்ட்டு. பட் ஜிரையா விட வந்து ஒன் டைம் பவர்ஃபுல்லாக இருந்திருப்பார். ஸோ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். அண்ட் என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரோச்சிமாரு வந்து இந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக மாறினதுக்கான நிறைய ரீசன்ஸ் இருக்குது. அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் கான்ஸ்டன்டான எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் அவர் இம்ப்ரூவ்மே பண்ணியிருப்பார். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரீஅனிமேஷன் ஜுட்ஸ் எடுத்துக்கோங்களேன். ஸோ இந்த ரீஅனிமேஷன் ஜுட்ஸும் வந்து நிறைய பேர் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணது வந்து ஓகே இந்த எல்லாமே பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் சமன். ஸோ நீங்கள் ரீஅனிமேஷனில் வந்து ஒரு ஹஷ்ராமா செஞ்சு நீங்கள் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுப்போமே. சாரி நம்ம டோபிராமா செஞ்சு நீங்கள் ரீஅனிமேட் பண்ணுறீங்க. ஸோ ஆஃப்கோர்ஸ் நம்ம டோபிராமா நம்ம ஒரோச்சிமாரோட வந்து செம பவர்ஃபுல். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ரீஅனிமேஷனில் அவங்க என்ன சொன்னாலும் வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரீசன் எனக்கு ஓகே. அப்படி இல்லாதப்ப வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு ஒரு டைம் ஒரு விஷயத்தை நம்ம ஒரோச்சிமாரு உருவாக்கியிருப்பார். ஸோ என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரீஅனிமேஷன் ஜுட்ஸுக்குள்ளே நம்ம அஷ்ராமோட டிஎன்ஏ வந்து யூஸ் பண்ணியிருப்பார். ஓகே ப்ரோ. ஸோ இது பண்ணி அவருக்கு என்ன கிடைக்கிது, என்ன ப்ராஃபிட் அப்படின்னு நிறைய பேர் கேட்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா, நம்ம ஒரோச்சிமாரோட அந்த ஒரு டிஎன்ஏ நம்ம அஷ்ராமோட டிஎன்ஏ அவர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, ஸோ நம்ம டோபிராமாவை கூட கண்ட்ரோல் பண்ணுற அளவுக்கு கூட அந்த பவர் அதிகமாச்சு. ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த செம பவர்ஃபுல்லாக மாறினதுக்கான காரணம் அந்த ஒரோச்சிமாரு நம்ம அஷ்ராமோட டிஎன்ஏ யூஸ் பண்ணியிருப்பார். ஸோ இப்படி தான் நமக்கு நம்ம இந்த ஒரோச்சிமாரு அந்தளவுக்கு ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு பீயிங்காக இருந்தார். எஸ், நம்ம யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க நம்ம அஷ்ராமோட செல்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ண முடியும். ஐ மீன் நம்ம மதராக்கு தெரியும். பட் அவர் நம்ம இந்த ஒரு விஷயத்தை அப்படியே மாற்றிக்கிட்டார் கூட சொல்லலாம். ஸோ கிட்டத்தட்ட நம்ம அஷ்ராமாவோட செல்ஸை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணார். நம்ம எமட்டோ உருவாக்குனதாக இருக்கட்டும். அதில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம எமட்டோ கூட உருவாக்கியிருக்கார். ஸோ நீங்கள் அதை சொன்னால் அந்த எக்ஸ்பிரிமெண்ட்ஸ் என்ன தான் க்ரூயலாக இருந்தாலுமே ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக உருவாக்குனது அதுதான். அண்ட் ஆல்சோ நம்ம ஹிருசன் சருட்டோபி. ஸோ நம்ம தேர்ட் ஹோகாகேயோட ஃபேவரட் ஸ்டூடெண்ட்னே நம்ம ஒரோச்சிமாரு தான். பிகாஸ் நீங்கள் அதில் பார்த்துருப்பீங்களா, அவர் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டூடெண்ட் தான். நம்ம சாஸ்கே மாதிரி அவருமே ஒரு பர்ஃபெக்டான ஸ்டூடெண்ட் தான். பட் ஹி ஆல்சோ வெண்ட் இன் த ராங் பாத். ஸோ அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். நம்ம ஜிரையா, சாஸ்கே, நம்ம நருட்டோ, ஐ மீன் நம்ம இன்னும் சக்குரா, ட்ராஷ். ஸோ இந்த மாதிரி எல்லாருக்குமே இதுதான் டிஃப்ரென்ஸ். அண்ட் இப்படி தான் நம்ம ஒரோச்சிமாரு இருக்கார். ஸோ நம்ம போருட்டோவில் நம்ம ஒரோச்சிமாரு கண்டிப்பாக தெரிஞ்சு மிட்ஸ்கி இப்போதைக்கு நம்ம ரோகா போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நம்ம போருட்டோ கூட அவர் எப்படி ஃபைட் பண்ணியிருப்பாருன்ட்டு. ஐ திங்க் நம்ம மிட்ஸ்கி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஐ திங்க் நம்ம ஒரோச்சிமாரு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரோச்சிமாருவோட க்ளோன் தான் நம்ம மிட்ஸ்கி. ஸோ சிம்பிளாக சொன்னால் அவர் க்ளோன் தான். ஸோ அப்படி இருக்கும்போது க்ளோனிங் பண்ணி தான் நம்ம மிட்ஸ்கி உருவாக்கியிருப்பார். ஸோ ஐ திங்க் நம்ம மிட்ஸ்கி இந்த ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு நம்ம ஒரோச்சிமாருக்கு செம்ம ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார்னு நான் நினைக்கிறேன். அண்ட் நம்ம போருட்டோக்குமே நம்ம மேபி நம்ம ஓட்ஸுட்ஸ்கி வச்சு ஏதாவது ஒரு டெஸ்ட் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு ஃபுல் டெஸ்டிங் கூட சொல்லலாம். நம்ம ஒரோச்சிமாரு வச்சு நம்ம ஓட்ஸுக்கியோ இல்லை யாருக்கோ டெக்ஸ்டிங் பண்ணணும். இல்லை நம்ம இந்த ஒரு டெஸ்ட் பண்ணி நம்ம ஓட்ஸுக்கி பற்றி ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா கண்டிப்பாக செஞ்சு நம்ம ஒரோச்சிமார்கிட்ட கேட்டால் தெரியும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம எப்படியோ ஒரோச்சிமாரு ஹெல்ப் பண்ண தான் போகிறாரு. பிகாஸ் நீங்கள் ஆல்ரெடி நிறைய இடத்துல நம்ம லீஃப் வில்லேஜுக்கு ஹெல்ப் பண்ணி பார்த்துருப்பீங்க. அண்ட் ஹீ இஸ் ஆல்சோ சிட்டிசன் ஆஃப் லீஃப் நவ். அவருக்கு சிட்டிசன்ஷிப்லாம் முன்னாடி கொடுத்தாங்க. என்ன தான் ஒரு மிகப்பெரிய பாஸ்ட் வில்லனாக இருந்தாலுமே இப்போதைக்கு நம்ம போருட்டோவில் இஸ் லிட்ரலி ஒரு சாதுவான ஒரு கேரக்டர் மாதிரி தான் காட்டுறாங்க. பட் நம்ம ஒரோச்சிமாரு எப்படிப்பட்டன்னு சொல்லி நமக்கு தான் தெரியும். ஓஜி நருட்டோ ஃபேன்ஸ் தான் தெரியும். ஓகே. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த ஒரு கேரக்டர் ஒரு ரிடெம்ஷன் ஆர்க் எல்லாமே இருக்குது. அண்ட் எஸ், கண்டிப்பாக ஜிரையாஸ் ஆகும்போது கூட அவருக்குமே சொல்லியிருப்பார். ஸோ இதுக்கு தான் நீ இவ்வளோ போராடினி அந்த மாதிரின்ட்டு. எஸ். ஸோ ஐ திங்க் நம்ம ஒரோச்சிமாரு கண்டிப்பாக நம்ம போருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த ஒரு ஹோல் கான்செப்ட்மே நம்ம போருட்டோக்கு நம்ம ஒரோச்சிமாரு ஹெல்ப் பண்ணுவாரான்ட்டு. நம்ம ஒரோச்சிமாரு லிட்ரலி ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸாக இருப்பார். ஏன்னா அவர் நம்ம ஸ்னேக் ஸ்டேஜ் மோடு பற்றி அவருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். அண்ட் அந்த ஸ்னேக் ஸ்டேஜ் மோடு நம்ம போருட்டோக்கு செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நம்ம போருட்டோக்கு நம்ம அஃபினிட்டி ஸ்னேக்ஸ் தான் டோட்ஸை விட அவருக்கு அதிகமாக இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம போருட்டோ நம்ம இந்த ஸ்னேக் ஸ்டேஜ் மோடு கண்டிப்பாக யூஸ் பண்ணணும்னா நம்ம ஒரோச்சிமார்கிட்ட 2-3 விஷயங்கள் கற்றுக்கிட்டா தான் முடியும். அண்ட் ஐ திங்க் நம்ம ஒரோச்சிமாருமே கண்டிப்பாக நம்ம போருட்டோக்கு ஹெல்ப் பண்ணுவார்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் நான் ஆடி சொன்ன மாதிரி ஒரோச்சிமாரு மிட்ஸ்கி ரோகா பண்ணுறப்ப கண்டிப்பாக காப்பாற்றார். மிட்ஸ்கி 3 விஷயம்லையுமே நம்ம ஒரோச்சிமாரு பார்த்துருப்போம் நம்ம ஃப்யூச்சரில் எப்படி இருப்பாருங்கன்ட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரோச்சிமாரு மேபி
லிட்ரலி இந்த ஒரு கான்செப்ட்டில் கண்டிப்பாக அந்த பையன் வந்து வரலாம்னு நான் நினைக்கிறேன். நம்ம போருட்டோக்கு கண்டிப்பாக அந்த பையன் வந்து ஹெல்ப் பண்ணுவார். என்னதான் நம்ம போருட்டோ அந்த பையன் இந்த டைம்லைனில் அந்த பையன் ஒரு வில்லனாக காமிச்சாலுமே ஐ திங்க். ஸோ அப்படி தான் அந்த பையன் இந்த ஹோல் கான்செப்ட்டுமே நமக்கு வந்து பையன் கொடுத்துருக்காங்க. ஓகே. ஸோ இதோட வந்து போய் நம்ம ஒரோச்சிமார் பற்றி பேசி முடிச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக வந்து போய் உங்களுக்கு நிறைய டவுட் இருந்திருக்கும் நம்ம பொருட்டோ பற்றி, இல்லை நம்ம ஒரோச்சிமார் பற்றி வேறு ஏதாவது டவுட் இருக்கான்னு சொல்லி கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். நம்ம பழைய நருட்டோவில் வந்து போய் நம்ம நிறைய வந்து போய் நம்ம பிளாட் லீக்ஸ் வந்து போய் இருக்கும். ஐ மீன் நம்ம பிளாட் இதுதான் என்னென்னு சொல்லுவாங்கன்னா, சிம்பிளாக வந்து போய் பிளாட்டில் வந்து போய் பிளாட் ஹோல்ஸ் இருக்கும். ஐ மீன் இந்த கேரக்டர் நம்ம பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் பார்த்துருக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி வந்து போய் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கூட அதை கீழே கமெண்ட் லீவ் பண்ணுங்கள் கைஸ். கண்டிப்பாக வந்து போய் நான் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அந்த ஹோஸ் பாசிங் ஆஃப். ஸோ குட் ஃப்ரெண்ட்ஸ்.